ஜோதிர்லிங்கம் என்பது ஒளிலிங்கம் அல்லது ஜோதிர்லிங்கம் என்பது இந்து கடவுளான சிவனின் பக்தி பிரதிநிதித்துவம் ஆகும். இந்த வார்த்தை சமஸ்கிருத ஜோதிகளின் கலவையாகும். இதன் பொருள் பிரகாசம் மற்றும் லிங்கம் அடையாளத்தை குறிக்கிறது. சிவ மகாபுராணமும் இந்தியாவில் 64 அசல் ஜோதிர்லிங்க ஆலயங்களை குறிப்பிடுகிறது. முதலில் 64 ஜோதிர்லிங்கங்கள் இருந்ததாக நம்பப்பட்டது. அவற்றில் 12 மிகவும் புனிதமானவை மற்றும் புனிதமானவை என்று கருதப்படுகின்றன. 12 ஜோதிர்லிங்க தலங்கள் அந்தந்த தலைமை தெய்வத்தின் பெயர்களை கொண்டுள்ளன. மேலும் ஒவ்வொன்றும் சிவனின் வெவ்வேறு வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இந்த எல்லா தலங்களிலும் முதன்மை உருவம் லிங்கம் ஆகும். இது சிவனின் எல்லையற்ற தன்மையை குறிக்கும் தொடக்கம் குறைவாகவும் முடிவற்ற ஸ்தம்பமாகவும் இருக்கும் தூணாகும். ஜோதிர்லிங்க கதை. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் உயர்ந்த கடவுள் என்பது குறித்த வாக்குவாதத்தை மையமாக கொண்டுள்ளது. இதை தீர்க்க சிவபெருமான் ஒரு பெரிய ஒளி தூணாக அல்லது ஜோதிர்லிங்கமாக தோன்றி அதன் முனைகளை கண்டுபிடிக்க சவால் விடுத்தார். இருவராலும் முடியவில்லை. ஆனால் பிரம்மா பொய் சொல்லி உச்சியை கண்டுபிடித்ததாக கூறினார். இதனால் சிவனை கோபப்படுத்தினார். அவர் அவரை ஒருபோதும் வணங்கக்கூடாது என்று சபித்தார். 12 ஜோதிர்லிங்க ஆலயங்கள் இந்த ஒளித்தூண் முதலில் பூமியில் விழுந்த இடங்களாக நம்பப்படுகிறது. இது சிவனின் தெய்வீக இருப்பின் வெவ்வேறு வெளிப்பாடுகளை குறிக்கிறது. பிரம்மா படைப்பாளர் மற்றும் விஷ்ணு பாதுகாவலர் இடையே உச்ச சக்தி யார் என்பது குறித்து சர்ச்சையுடன் தொடங்குகிறது. மோதலை தீர்க்க சிவபெருமான் ஒரு பெரிய முடிவற்ற ஒளித்தூணாக ஜோதிர்லிங்கமாக தோன்றினார். அதன் தொடக்கத்தையோ முடிவையோ கண்டுபிடிக்க அவர் பிரம்மா மற்றும் விஷ்ணுவை சவால் செய்தார். விஷ்ணு கீழ் நோக்கி தேடினார். பிரம்மா மேல் நோக்கி தேடினார். ஆனால் இருவருக்கும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. ஆணவத்தின் ஒரு தருணத்தில் பிரம்மா உச்சியை கண்டுபிடிப்பதாக பொய் சொன்னார். தனது தவறான கூற்றை ஆதரிக்க ஒரு கேதகி பூவை பயன்படுத்தி. இதனால் பிரம்மாவின் பொய்யால் கோபமடைந்த சிவன் உன்னை யாரும் வணங்க மாட்டார் என்று கூறி அவரை சபித்தார். ஏமாற்றுவதில் அதன் பங்கிற்காக கேதகி மலரையும் சபித்தார். சிவன் பின்னர் பூமியில் 12 வெவ்வேறு இடங்களில் ஜோதிர்லிங்கமாக வெளிப்படுவார் என்று வெளிப்படுத்தினார். அவை இப்போது பக்தர்களுக்கு புனித யாத்திரை தலங்களாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு சன்னதியும் ஒரு தனித்துவமான கதையை கொண்டுள்ளது மற்றும் சிவனின் வெவ்வேறு வடிவத்தை குறிக்கிறது.